பழைய பேருந்துகளை மாற்றி 10,000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு நிறுத்தப்பட்ட அனைத்து சேவைகளும் அம்மா ஆட்சியில் இருந்தது போல் கொண்டு வரப்படும். ஆவின் பால் கொள்முதல் விலை 4 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய அனைத்து வரி பகிர்வுகளும், அதாவது மத்திய அரசு கிட்டே இருந்து நம்ம இங்கேருந்து நம்ம வரியை கொடுக்கிறோம், அவங்க நம்மளுடைய பங்கை திருப்பி கொடுக்கணும். அதை சரியா கூட இந்த அரசாங்கம் போய் கேட்டு வாங்கறது இல்ல. அதை நம்ம சரியா வாங்கி மக்களுக்கு செய்வோம். இளைஞர்கள் சொந்த தொழில் செய்ய ஊக்குவிக்கும் விதமாக ரூ. 20 லட்சம் வரை வங்கிகளின் மூலமாக கடன் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்படும். அவ்வாறு வழங்கும் கடன்களுக்கு 3% வட்டி சலுகை மானியமாக அரசாங்கமே வழங்கும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3,250 ரூபாயாக உயர்த்தப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4,250 உயர்த்தப்படும். பேரிடர் காலங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டு தொகை 45 நாட்களுக்குள் வழங்கப்படும். நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் நெல் கிடங்குகள் குறித்து ஆய்வு செய்து தேவைக்கு ஏற்ப அந்தந்த மாவட்டங்களுக்கு கிடங்குகள் கட்டித்தரப்படும். காய்கறிகள், பழங்கள் போன்ற பச்சை பயிர்கள் அதிகம் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக அரசு உதவியுடன் குளிர்சாதன கிடங்குகள், குளிர்சாதன வசதி உள்ள லாரிகள் ஏற்பாடு செய்து தரப்படும். விவசாய மின் இணைப்புகள் துரிதமாக வழங்க ஏற்பாடு செய்யப்படும். நிறைய பள்ளிக்கூடங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு 30,000 வகுப்பு அறைகள் கட்டி தரப்படும். தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு திறன் மேம்படுத்தும் நோக்கத்துடன் AI போன்ற படிப்புகள் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும். ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்பில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும். தொழில்களின் தேவைக்கு ஏற்ப ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்பில் மாணவ மாணவியர்களின் சேர்க்கை அதிகரிக்கப்படும். மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியம் உயர்த்தப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதிகளில் புது திட்டங்கள் கொண்டு வரும்போது அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது ஏற்படும் விபத்துகளில் உயிர் சேதம் ஏற்பட்டால் அதற்கு 25 லட்சம் இன்சூரன்ஸ் மூலமாக வழங்கப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது ஏற்படும் விபத்துகளில் சிக்கியவர்களின் சிகிச்சைக்காக இன்சூரன்ஸ் திட்டம் தீட்டப்படும்.